விஜயை பொறுத்தவரையிலும் புரட்சி தலைவருடைய வழியில் இன்று அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் வாகனத்தை பொறுத்தவரையிலும் புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவம் தாங்கிய வாகனத்திலே தான் சென்று கொண்டிருக்கிறார். அவர் எவ்வழியில் சென்றாரோ அவ்வழியில் இவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பயணம் வெற்றி பெறும். அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்தவரையில் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர். எனவே அவர் ஒரு முடிவெடுத்து தாவேக்காவில் சேர்ந்திருக்கின்றார். ஏன்னா ஒரு கருத்தாக சொல்ல முடியும், எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. ஒரு செய்தி செங்கோட்டையன் அடுத்தது ஜெயக்குமாரும் போகிறாருன்னு. ஜெயக்குமாரை பொறுத்தவரையில் ஒரே கட்சி தான், நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை. என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேலே அதிமுக கொடியோடு தான் நான் போகணும் இல்லைய, யார் வீட்டு முன்னாடியும் போய் காத்துன்னு இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது. பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா, புலிக்கு வாளாக இருக்கலாம், புலிக்கு வாளாக இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது, எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது. எலின்னு யார் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க, எந்தெந்த கட்சிகள்னு இல்லையா, அது நீங்களும் உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன். அதிமுக விட்டு அவர் வெளியேறிட்டார், நீக்கியாச்சு. எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தெளிவான பதில் சொன்னார். அதிமுகவில் இல்லாத ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்பதும் தவறு, பதில் சொல்வதும் தவறுன்னு. அதுதான் எங்களது பதிலும். ஒரு மிகப்பெரிய சீனியர் 50 வருஷம் ஒரு அரசியல் இருந்திருக்காப்புல ஒரே கட்சியில் அவர் போய் ஈஸியாக நீக்கிட்டாங்க. அவர் தப்பு செஞ்சால் நினைக்கிறேன். கட்சின்னு கடல் மாதிரி ஒரு கட்சியில் பல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு. அந்த வழியில் எடப்பாடியார் தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்றுகிட்டு இருக்காரு. அதனால அவருடைய வழி சரியான வழி. அதிமுகவோட ஓட்டு பிரிவு நினைக்கிறீங்களா? இப்போ விஜய் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் பார்க்கிறார்கள். செங்கோட்டையில பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார், ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தாவாக்காவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்டில் தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. சார், எடப்பாடி பழனிசாமி அவரை வெறுத்து விரட்டி விட்டார். அவருக்கும் நல்ல புரிதல் கிடையாது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு செங்கோட்டையனுக்கு நல்ல புரிதல் உண்டு. அவரது எந்த பொறுப்பிலும் இல்லாமல் அமித்ஷாவை போய் டெல்லியிலே சந்தித்து அதற்கு பிறகு அவர் ஒரு முடிவெடுக்கிறார். தினகரனோடு செல்லுகிறார், ஓபிஎஸோடு செல்லுகிறார், சசிகலாவை சந்திக்கிறார். இப்படி பல்வேறு குழப்பங்களை எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக பாரதிய ஜனதாவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இறுதியிலே இன்றைக்கு தாவாக்கவுக்கு சென்றிருக்கிறார். இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்கள் இது மாதிரி ஒன்று நிகழ்த்தணும்னு போட்டியாக எலெக்ஷனில் போட்டி போடும்போது நாங்கள் சொன்ன ஐடியாவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா, அவ்வளோதாங்க. இல்லை பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினச்சிட்டு நமக்கு இல்லாதது போல கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு புரிந்து விட்டது. என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் தான். அதில் எனக்கு ஒரு இது இருட்டு வரும். நாங்கள் இருட்டு பள்ளம், நாளை சூரியன் வரும். இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா விடியும், அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவார், முதலமைச்சர் எல்லாம் நடந்து பேனல தாளம்லாம் வாசிச்சு மந்திரம்லாம் ஓதிட்டு அந்த தாத்தா பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த 60 வயசு கூட வாழ்ந்த அந்த மனைவியை கிளவியை தான் உட்கார வச்சுருந்தாங்க. உடனே அந்த தாத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அதே பொம்பளைய உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. 60ஆம் கல்யாணம் உனக்கும் உங்க மனைவிக்கும் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டிக்கு கோபம் இந்த வயசுலயும் உனக்கு முடி ஒரு ஆசையா, இனிமே நீ என் கூட இருக்காத, போயா வெளியா அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு. அந்த கிளம்பி இப்படியே பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஒருத்தர் நம்மளை இனி சேர்த்துக்க மாட்டாங்க போல இருக்க
அப்படின்னு ஒரு 16 வயசு பிள்ளை பைத்தியம் பிடிச்சி இப்படியே உட்காந்துருந்துச்சு. அந்த பிள்ளை எந்த நேரத்தில் என்ன பேசும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு அழுக, திடீர்னு 30 நாள் காணா போயிடறேன், திடீர்னு கோபமாக பேசுறேன், திடீர்னு 4 வரி பேசிட்டு ஓடி போயிடறேன். என்ன பேசும், எந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரியாத அந்த பைத்தியம் பிடிச்ச 16 வயசு பிள்ளைய அந்த வயசான தாத்தா கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைக்கும் உதவாது, அந்த கிழவனுக்கும் உதவாது. இன்னைக்கு அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு 50 வருஷம் ஒரு கட்சியில் இருக்கவர் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் நிகழப் போகிறது என்று இந்த டுபாக்கூறுகளை எல்லாம் பார்த்து அஞ்ச போகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ரொம்ப உடச்சோறு வரைக்கும் 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆட்டிட்டா, ஜிம்முக்கு போடா கேலி பேசிட்டு தான் இருப்பான், பேசிக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடா. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. நான் அப்போல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷர் ஏற்றம் அது இதுன்னு சொன்னோன்னு அந்த ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிட்றேன், அது மாதிரி சாப்பிடு, போடு, அஞ்சாத, பயப்படாத. கடலே கடந்துட்டான், கரை தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்ல சொத்தை அபகரிச்சனா, இல்ல ஊழல், ஒண்ணு இல்ல, பேசுனதான் பேசியிருக்கேன். அப்ப என்ன பேசியிருக்கேன்? கொள்ள பேச்சு பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிக்கிட்ட குடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுத்தா போயிடுவான். எதனால? இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான். எங்க பேசிடுவான்? லண்டன்ல பேசிடுவான், பிரான்ஸ், ஜெர்மனியில பேசிடுவான். அங்க எல்லாரும் ஓடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாது. நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவ, அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளராக வர. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.